ம். ஹாய் அன்பான உறவுகளே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வந்து ஒரு முக்கியமான ஒரு பதிவை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச வந்திருக்கோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரொம்ப பேர் வந்து மேலே வந்து இந்த ஃபங்குஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த ஃபங்குஸ் வந்து இருக்கிறதுனால யாருமே வெளியே ரொம்ப பேர் சொல்ல மாட்டேன்றாங்க. வெளியே அதை எங்கே அசிங்கமாக இருக்குமோன்னு சொல்ல மாட்டேன்றாங்க. உடம்பு பூரா இருக்குது, ஆனால் அதை வெளியே தெரிய மாட்டேன்னுது. அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு அதை எங்கே வெளியே காமிச்சு இதுக்கு என்ன வைத்தியம் பண்ணுறதுன்னு தெரியாத பல பேர் நிறையா இருக்குது. 100க்கு 90 பேர் அந்த ஃபங்குஸோட இந்த உலகத்தில் நிறையா பேர் இருக்காங்க. ஆனால் வெளியே யாருக்கும் தெரியல. அதுக்கு தான் சொல்கிறேன், மாத்திரை மருந்து எதுவும் எடுத்துக்காதவங்க இந்த சோப்பு பயன்படுத்துங்க. இந்த சோப்போட நேம் வந்து பாருங்கள், இது எனக்கு வாயில் நுழைய மாட்டேனுது. இந்த வீடியோ காமிச்சு இந்த சோப்பை போட்டு நீங்களும் 2 வேளை குளிங்க, சரிங்களா? 2 வேளை குளிங்க. இந்த சோப்பு நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், அது என்ன கலரில் இருக்குது பாருங்கள். பாருங்கள், சோப்போட கலர் வந்து இப்படி தான் இருக்கும். ஆனால் 2 வேளை குளிக்கணும். 2 வேளை காலையிலும் சாயந்தரமும் நல்லா ஒரு சோப்பை நல்லா போட்டு நல்லா நுர வர அளவுக்கு நல்லா தேய்ச்சி விடுங்க. அந்த இடத்துல, அந்த ஃபங்கஸ் இருக்கிற இடத்துல வந்து நல்லா சொரிஞ்சு விடுங்க. நல்லா திகுன்னு உடம்பெல்லாம் எரியும். அந்த எரிச்சலில் தான் இது போகும். அதனால் 2 வேளை இதை பயன்படுத்துங்க, இந்த சோப்பு, சரிங்களா? அதுதான் சொல்கிறேன், யாரும் அதை விட்டுடாதீங்க. விட்டுட்டா ரொம்ப உங்களுக்கு தான் தொல்லை. நீங்கள் எங்கே போகிறீங்களோ அங்கே இருக்கிற இடம் தெரியாத ஒரு ஃபங்க்ஷனில் இருந்தால் கூட சொரிஞ்சிக்கிட்டு தான் இருப்பீங்க, சரிங்களா? அந்த அசிங்கன்றதே நம்மளுக்கு என்னன்னே தெரியாமல் போயிடும் அந்த ஃபங்கஸ் வந்துச்சுனாக்கா. அதை கொஞ்சம் பார்த்து இந்த சோப்பை வாங்கி பயன்படுத்துங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.